இந்த வீடியோ பார்க்குற யார்கிட்டயுமே நான் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் இந்த அளவுக்கு வந்து வைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து இந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸும் வந்து இந்த ஃபயர் பட்டன் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே வந்து சொல்ல கிடையாது. நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெட்ஷாட்லேருந்து எய்ஸ் வரையும் நீங்கள் வந்து அடிக்கலாம். அதாவது ஒரு 1v4 சுச்சுவேஷன் வந்து எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த தாள் வந்து ஐக்யூ வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருவேன். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ லைக் இருக்கு 500 லைக். சோ 500 லைக் வந்து ஈஸியா வந்து பண்ணிடலாம். சோ லைக்க மட்டும் போட்டுட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை ஹெட்ஷாட் வீடியோ பார்த்திருந்தாலோ இல்ல நிறைய சேனல் வாட்ச் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு சீக்ரெட் ஹெட்ஷாட்டை மட்டும் யாருமே வந்து ரிவீல் பண்ணிருக்கவே மாட்டாங்க. சோ அதை தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து சொல்ல போறோம். சோ நீங்க தம்ப்லைன்ல பார்த்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா 100% வந்து உண்மையா தான் வந்து சொல்ல போறோம். சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் வந்து எல்லாரும் வந்து வெல்கம் பண்றேன். அதே மாதிரி ஓல்ட் சப்ஸ்கிரைபர்ஸால தான் நான் வந்து இந்த நிலைமையில வந்து இருக்கேன். இங்க பாருங்க ஒரு ஒன் டேப் வந்து தூக்கி இருக்கேன். இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபேவரா இருந்தா மட்டும் தான் நம்ம அந்த இடத்துல வந்து ஒன் டேப் வந்து அடிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கிளியரா அடிச்சிருப்போம். ஸோ இந்த ரவுண்ட்லயே பார்த்தீங்கன்னா ஒரு எய்ஸ் கேம் பிளே தான் கொடுத்துரு. இந்த தாவலை வந்து நான் என்னென்ன மிஸ்டேக் பண்றேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக ஆரணும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கில்ல வந்து கிளியர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து கில்ல வந்து கிளியர் பண்ணுறது வந்து ட்ரை பண்ணோம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நாக் டவுன் வைக்கிறீங்களோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா கில்ல கிளியர் பண்ணி வச்சா தான் பார்த்தீங்கன்னா எய்ஸ்க்கு வந்து சீக்கிரமாக வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா எய்ஸ் அடிக்கிறது வந்து சாதாரணமாக கிடையாது. ஏன்னா 4 பேர் வந்து பேலன்ஸ் பண்ணும் ஒரே ஆள். என்ன ப்ரோ நீ சொல்ல வந்ததே சொல்ல மாட்டேங்கிறேன்னு வந்து கேட்காதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து புரியும். யாருமே வந்து ஸ்கிப் மட்டும் வந்து பண்ணிடாதீங்க. இந்த எய்ஸை மட்டும் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தாள் வந்து வெயிட் பண்ணுறேன்னா நானும் என்னோட டீம் மட்டும் வந்துடுறேன். ஆனால் வந்து 3 பேர் இருக்காங்க. இங்கே ஒருத்த பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் டேமேஜ் வந்து கொடுத்துருவோம். நானும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இவன் வந்து முடிச்சாதான் நான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அடிக்க முடியும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணதே என்னோட டீம் மட்டும் வந்து முடிச்சு விட்ருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இவன் வந்து முடிச்சு விட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளியர் தான் பண்ணுவோம். ஏன்னா வந்து எனிமி வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கானுங்க. இவனுங்களை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா அடிச்சா பார்த்தீங்கன்னா ஒன்று ஆகணும். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து எய்ஸ் அடிச்சிருவேன். ஸோ இந்த அளவுக்கு ஈஸியாக தான் வந்து இருக்கும் எய்ஸ் அடிக்கல. ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். அந்த ஃபேவராக வந்து நமக்கு வந்து அமையணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ வாங்க நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு போயிடுறேன். ஸோ இப்போ பாருங்க இங்கே வந்து எவ்வளோ வந்து ட்ராக் பண்ண ஒரே ஒரு ஒன் டேப் கூட போகாது. ஆனால் நான் சொல்ல போகிற டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண போது இப்போ எப்படி விழுந்து பார்த்தீங்களா. ஆனால் இது வந்து ஃப்ளூக் ஷாட் தான். நீங்கள் வந்து கிளட்ச் ஷாட்னு கூட சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி பண்ணுங்க. ஷார்ட் ரேஞ்சாக இருக்கட்டும் இல்லை லாங் ரேஞ்சாக இருக்கட்டும் ஜம்ப் ப்ளஸ் ஃபயர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட கேம் பிளேயும் பூஸ்ட் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் வந்து டேரக்ட் ஹெட் ஷாட் வந்து போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ரை பண்ணுறேன்னா வந்து போவே போதும். அதே மாதிரி ஜம்ப் பண்ணி அடிக்கிற பாருங்க உடனே பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் போகும். ஏன்னா வந்து நீங்க ஜம்ப் பண்ணும்போது உங்களோட எய்ம் வந்து ஹெட்டுக்கு தான் இருக்கும். ஸோ முதல் இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து ஜம்ப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டாக எனிமி வர்றதுக்கு ஃபேவரா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஜம்ப் பண்ண கத்துக்கோங்க. எனிமி பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட் வரானா பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுறது வந்து ரெடியா இருக்கணும். ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபயர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க ஜம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் வந்து நவுத்துவீங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நவுத்தக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. லாங் ரேஞ்சில் வந்து ஒன் டேப் அடிக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இருக்கணும். நீங்க வந்து ட்ராக் பண்றதே வந்து கீழே தான் வந்து ட்ராக் பண்ணும். ஸோ கீழே ட்ராக் பண்ணாதான் வந்து ஈஸியாக வந்து ஒன் டாப் விழும். இந்த வீடியோவில் நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ஃபயர் பண்ணுங்க. இங்கே பாருங்க எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டேப் போகுதுன்னு. நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் அடிச்சிங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம். ஸோ டபுள் ஷாட்டாக இருக்கட்டும் இல்லை M10 இருக்கட்டும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஈஸியான டிப்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டிப்ஸை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் அதிக இடத்துல. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து டிப்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி வீடியோ வேணா வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. நான் வந்து உங்களுக்காக தான் வந்து இருக்கேன். உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக தான் வந்து இருக்கேன். ஸோ மறக்காத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ கூட அது வந்து மேக் பண்ணி போடலாம். ஸோ எல்லாருமே வந்து மறந்துடாத கேளுங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளை நம்பி பார்த்தீங்கன்னா 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு பெரிய நன்றியை வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நியூவாக ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்யூ வந்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் டார்கெட் வந்து 500 வந்து சொல்லியிருந்தோம். ஸோ மறக்காத பார்த்தீங்கன்னா லைக் பண்ணியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எய்ஸ் அடித்த மேட்ச் தான். ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா இவனை வந்து எவ்வளோ வந்து அடிப்பான். ஆனால் அந்த டேமேஜாக போகாது. ஆனால் இந்த தாள் வந்து கான்ஃபிடென்ட்டை மட்டும் விட்டுறவே கூடாது. பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணி அந்த அளவுக்கு வந்து அடிக்கிறேன்னு பாருங்க. என்னோட ஃபோன் வந்து 2 GB தான். அவங்களோட வந்து எத்தனை வந்து கமெண்ட் பண்ணி விட்டு போறீங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். மறக்காம பின் பண்ணுவேன் நான். ஸோ கமெண்ட் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அடிச்சுனா ஆனால் வந்து 2 GB தான். ஆனால் எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஆறன்னு மட்டும் பாருங்க. மோஸ்ட்லி நம்ம சப்ஸ்கிரைபரான எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா வந்து 4G RAM தான் வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா விளாடலாம். இங்கே பாருங்க உள்ள ஒருத்தருக்கான இவனுக்கு ஒரு ஹெட்செட்டை போடுவேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 150 கொடுப்பான். அவனை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. அவனை அடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஒரு சங்கட்டமே வந்து ஆகி போயிடுச்சு. இங்கே பாருங்க நான் பார்த்தீங்கன்னா எகிரி வந்து அழுத்துறேன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட கில்ல கன்ஃபார்ம் மட்டும் வெளியே போயிடுவேன். ஒரே மேட்ச்ல 2 எய்ஸ் அடிச்சு கொடுக்குற எய்ஸ் கிளச்சில் வந்து ரொம்பவே வந்து மோசமானது. ஏன்னா வந்து 2 ரவுண்டு நம்மளே அடிக்கிறோம். மிச்சம் 3 பேர் இருக்கணும் வந்து என்ன பண்ணுவானுங்க. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரேண்டம் பிளேயர்ஸ் கிட்ட போனால் இது ஒரு பிரச்சனை தான். ஸோ யாருமே வந்து விளையாட மாட்டாங்க. நம்ம மட்டும் தான் விளையாடுவாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். கைஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டோம். ஸோ நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒன்லி பார்த்தீங்கன்னா ஜம்ப் ப்ளஸ் வந்து ஃபயர். ஸோ இது 2 மட்டும் விட்டுறாதீங்க. இது 2 தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புறேன்.
பாய் கைஸ்.